ஆண்டாளு பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. இந்த பணியாரத்தை 1 மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோட்டி சோட்டி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாளு. பணியாரத்தை 1 மணி நேரமா சோச்சு சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில் ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாடே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன, உங்க ஞானம் என்ன, உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய்க்கு கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா போத்துக்கிறியா? இவர் உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவள் உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. எப்படி 1 மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் அஞ்சவண்ணே, நீங்க கருவாடு பச்சை மிளகா கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கருவாட பார்த்தானே வாங்கி வந்தா. நான் என்ன இழுக்க வேணா, ஒரு கருவாட தின்னு பார்த்தானே வாங்கிட்டு வந்தேன். செஞ்சாலும் செய்வ நீ. சரி சரி, என்கிட்ட கொடுங்க, நான் அரைச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, 1 கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு. அவசரத்துக்கு செவுத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க. ஏண்டா சின்ன கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்பவும் கஞ்சி பழுக்குள்ள வந்துருவான். வேல்பாட்டி இதை காணுமே. ஆட தானே போயிருக்கான், வந்துருவான். இதான் வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா? இந்த பைய வருஷம் இல்லைன்னா கை விட மாட்டேங்குது, கால் விட மாட்டேங்குது. அப்பா சாராயம் குடிச்சியா? காட்டி குடிச்சோண்டா கட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? 3 பேர். கைதட்டுல சன்மானம் தாண்டா ஒரு கலைஞர் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. உனக்கு தான் சோறு கிடையாதுன்னு சொன்னல. தண்ணி அடிச்சு போயிரு, கபகமான பட்டினி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. சரி எடுத்து வையே, வந்து 2 பேர் சாப்பிடலாம். என்ன வாசனை, என்ன வாசனை. ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு. மாப்பிள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போற தட்ட வேண்டியவன். இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொன்ன மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் எரியுது. ஆண்டாளே எப்ப வர போற? ஆண்டாளே எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாலு? பால அப்புறம் குடிச்சுக்கிடுவோம். முத ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம். அப்பா இருங்க, புள்ள அழுது பால் கொடுத்துட்டு வரேன். என்னது புள்ளையா? அப்பா பாரு, அப்பா பாரு. இது யார் புள்ளது? நம்ம குழந்தை. என்னது இன்னும் பஸ் நைட் நடக்கல? அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார். இல்லன்னா புள்ள பிறக்குமா? அந்த நாய் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பன் இல்லையேன்னு தவிச்சா, தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன்னு மாட்டி விட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே பழையவனா போச்சே. குழந்தை குடுமா.
குழந்தை பாருடே உன்னை விட சிகப்பாரு வாங்கிக்கிறான் சரிடா, வாங்கிக்கிறானா உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா வாசி நல்லா வாசி வாழ்க 2வது புருஷன் வளர்க இன்னொருத்த கொண்டாடி ஆறது வீட்டுல வெளியிலதான் வா. யார் நீங்க? என்ன வேணும்? ஏய் இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு பாரு. யாருங்க நீங்க? என்ன எதுக்கு இங்க சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி வேட்டு சட்டையில நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவன் சரியா பாருடி. மாமா ஓடியா மாமா, என்ன காப்பாடுங்க மாமா. விடு விடு. ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கிறியா நீ ஒரு பொம்பளையா? ஏய் எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான், உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையாப்பு. ஏய் தொங்குன காது யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவள் காத்து முத்துன்னு சொல்லி பாரு, 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டவாவை பத்தி கேட்டு பாரு, உன் பாட்டனுக்கு கேட்டு தெரியும். இலே ஆத்தமணல்ல அடுப்பு மூட்டி வாழை மரத்துல விறகு வெட்டி சாரமலையில ஒல வச்சு சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு விடுவேன் பாடாவா. எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிதுரா சாமி. இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி பழனிசாமி வா வா. யார்கிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புக்கிற என்னன்னு கேளு. என்னப்பா அது? நீ வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற. கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும்? ஏய் வாடா வாடா. எலே தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமழையில நனைஞ்ச ஓட்டத்தவளு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு? ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு விடுவேன். சூப்பியா? பழனிசாமி சூப் வைக்கிற கிளவி வந்திருக்காடா. ஏய் நல்லா அமுக்குடா. டேய் என்னடா இது? வித்துவான் உறங்குறாக. தூட்டு தூட்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். என்னமா வந்துருச்சீங்க? தூக்க வரல, தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா எந்திரிங்கடா. வாங்கண்ணா வாங்கண்ணா கொஞ்சம் பிடிங்கண்ணா. இருக்குடா கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா. நான் வாச்சாத்தே அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்க வேணா. நாங்க 2 ரூபா. எது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா? இது புடி, அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். பாரு எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சே கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போய். ஆஹா இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா, அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லிட்டேன். டேய் இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கு, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணாம். தம்பி, நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா? அன்றாயிரம் தானே இப்ப? அது வேண்டாப்பா. நம்ம இல்ல ஐயா கோபுரம்ல கட்டிருக்கான். அவன் பையன் போடுறானே அன்றாயர், அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு வந்து தரேன். ஒரு வைங்க. சரி.
இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுண்ணா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பனும் மகனும் சேர்ந்து டின்னு கட்டிக்குவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. அடி குடிக்கிறா குடிக்கிற அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா கண்ணும் குடியா எவா இருந்தாலும் தெருவில் வச்சு பேசாத. வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வா பாத்துக்கலாம். போடி இப்ப ஆம்பளை போடி. எப்படி கொண்டு வர மாதிரி பொண்டாட்டி. வேலையா ராஜா. கை விடுங்க. நீங்க தவுல் வித்தாருங்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலே உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பின்ன பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா, அவதாயா என்ன அடிச்சிட்டா? நீ தவுல் வித்தனா இல்ல தவுல வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்க நீயே சிப் இந்த கழட்டி சூப்பி அடிச்சு போட தெரியுமில்ல? மாமா, இன்னைக்கு பசி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். குடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோபமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா, பொம்பளை பார்த்தோன்னு மேல விடுற. இவன் எதுக்கு இங்க வந்தா? நீ செட்டப் பண்ணிட்டியா? ஐயோ, செட்டப் பண்ணுவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குறாயா? ஏதோ நான் கறிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய படியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாருன்னு கெடுத்தாரு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ மாப்பிள, இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ, விசிலு ரவுடி குடும்ப கூடாது. போதுமா ஆதாரம்? உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும்? ஏய் கொனக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தே நான் அவுத்து விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இதை நீ மாமா, அவங்கிட்ட என்ன குசு குசு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டனை போய் போல இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற 2000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம். நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது வைய, வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது. உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொங்கியா இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா, வாழ்க்கையில யாருமே 100,000 போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னும் அவன் சாப்பிடு. என்னது, எதிரில யாருமே இல்ல? இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ, அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல்ல? ஊட்டுங்க. ஓ ஓ, என்ன சோளா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க, ஊட்டுங்க. குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு.
ஊட்டுங்க. ஐயோ வெறுநட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் இருக்க வச்சிருவோம். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க, அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ் இருட்டி. அண்ணே, ஒரு பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா, என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே, எங்கேயுமே இல்லைங்கண்ணே. இங்க இருக்கல்ல, எதுக்கு தேண்ணே? உங்க ஞாபகத்தை ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேண்ணே. ஏண்டா வர்றவனுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன குறை வேண்டலாம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானுண்ணே. நீங்க பெரிய மேதண்ணே. ஓ, புத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடுன யாருமே இல்லைண்ணே. அடடா, ச்சே. சரி, இந்தா இந்த பணியாரம் தின்னுட்டு போ. பணியாரம் தின்னவனே செரிச்சு போகுண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற, என் கூட வா, ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகுண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற, இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகுண்ணே. அப்ப என்னடா கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தான்னு சொல்றானே. ஓடு. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கொடுமடா. உங்ககிட்ட 2 கண்ணு இருக்குல்லண்ணே. இருக்க. அதுல ஒரு கண்ணு நோட்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது? இந்த 2 கண்ணுல ஒண்ண நோண்டி கொடுத்தா அந்த நொல்லையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வந்து என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு அரையணும். ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா. பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ, இருந்த ஒரு கண்ணு போச்சு. ஐயோ போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும் போ. இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாம்.